So hello everyone, welcome to Max Corner. So இந்த ஒரு கிளாஸ்ல அப்கமிங் குரூப் 2A மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய புதுசா ஆட் பண்ணியிருக்க ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை பத்தியும் அதுல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, அதுல என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன கான்செப்ட் டாபிக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா இந்த ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ நேத்துல இருந்து இந்த ஒரு சேஞ்ச் பண்ணதுல இருந்து நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்டிருந்த டவுட், சார் அந்த ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டாபிக் என்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைல்ஸா கேட்டிருந்தீங்க. ரைட், அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ரைட், குரூப் 2ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, எப்ப நோட்டிபிகேஷன் வரப்போகுது, எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே நேத்தே பார்த்து வந்திருப்பீங்க ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர்ல. அண்ட் அதனுடைய பேட்டர்னும் தெரிஞ்சிருப்பீங்க. ரைட், குரூப் 2A வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப்ல, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் பண்ண மாதிரி, ப்ரிலிம்ஸ் நீங்க எப்படி எழுத போறீங்களோ அதே மாதிரியும் குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2 மெயின்ஸ் எப்படி நடந்துச்சோ டிஸ்கிரிப்டிவ் டைப்ல அந்த மாதிரியும் இருக்க போகுது. அதுல குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட், நீங்க ப்ரிலிம்ஸ்ல என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி மேக்ஸுக்கு பதிலா ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன வெயிட்டேஜ்ல இருக்கும், எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுல என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அப்கமிங் டேஸ்ல அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க. ஜென்ரலா ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இது புதுசுங்க. சரிங்களா? மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எஸ்எஸ்சில எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்ரீக்வெண்டா அதனோட எக்ஸாம் பேட்டர்ன்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு கிளாஸ்லயும் அதே மாதிரி இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல எஸ்எஸ்சில எல்லாமே அந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ரைட், அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த டாபிக்ல என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட், இப்போ குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றவங்க யாரும் ரைட் இதை பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் படிக்கணுங்கிறத பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ப்ரிலிம்ஸ் எப்பயும் போல எந்த சேஞ்சும் கிடையாது, பழைய பேட்டர்ன்லயே தான் இருக்குதுங்க. அதாவது ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் எழுதுறவங்க பார்த்துக்கலாம், ஜிகே இருக்கு, அடுத்து ஆப்டிடியூட் இருக்கு. நீங்க எப்பயும் போல படிக்கிற ஒரு விஷயம் தான். ரைட், ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க ப்ராப்பரா ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ரைட், ப்ரிலிம்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ்குள்ள வரும்பொழுது நம்ம இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஐடியாக்கு அதுல என்ன இருக்குங்கிறத மட்டும் நான் சொல்றேன். ரைட், ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் தான் புதுசு. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டயர் 1ல வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் 50 மார்க். ரைட், ஒவ்வொரு கேள்விக்கு 2 மார்க் இருக்குங்க. இந்த டாபிக்ஸ்ல இருந்து எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ்ல இருந்து எல்லாமே கேட்பாங்க. அதே இது டயர் 2 செகண்ட் ரவுண்ட், நம்ம இப்ப மெயின்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, நமக்கு அந்த மாதிரி டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி இருக்கிற மாதிரியே ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுல ரைட் ஒரு 20-25 டாபிக்ஸ் பக்கம் இருக்கு. இதுல இருந்து எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட், அப்ப நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு இருக்கக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ்ல ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எஸ்எஸ்சில டயர் 2ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் நம்ம எஸ்எஸ்சியை ரெஃபர் பண்றோம் அப்படின்னா ஜென்ரலாவே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்குங்க மேக்ஸ் கொஸ்டின்ஸ்ல, எஸ்பெஷலி மேக்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கேட்கிற கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா கேட்கறாங்க அப்படின்னா வெளியிருந்து எஸ்எஸ்சில என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கிறாங்களோ அந்த கேள்விகள் எடுத்து நமக்கு கேட்பாங்க. ரைட், அதே மாதிரி இந்த ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸும் எஸ்எஸ்சி பேட்டர்ன் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக்கான டாபிக்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க என்ன மாதிரியான கேள்வி இருக்குங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட், லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சில நடந்த டயர் 2 எக்ஸாம்லக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம். ரைட், இது எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் டாபிக்ல. ரைட், டயர் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 கேள்வி கேட்பாங்க எஸ்எஸ்சில. ரைட், 30 கேள்வி கேட்பாங்க, 90 மார்க், ஒவ்வொரு கேள்விக்கு 3 மார்க்குங்க. ரைட், இப்போ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பேர், ரைட், தவறான உன்னை காண்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம படிப்போம். ரைட், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரைட், அடுத்து மிரர் இமேஜ். ரைட், அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அதை வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான கன்க்ளூஷன் சொல்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப புதுசுங்க.
ரைட். அகைன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிப்போம். ப்ளஸ்ஸா மைனஸா ப்ளஸ்ஸா மாத்துறாங்க அப்படின்னா அதை போட் மாஸ் ரூல்ல ஆன்சர் பண்ற மாதிரியான கேள்விகள். ரைட். அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நம்பர் மிஸ்ஸிங் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான கான்செப்ட், நம்பர் சீரீஸ் கான்செப்ட்ஸ். ரைட். 4 நம்பருக்கு 4 வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல எது ஆட் மேன் அவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறது. ரைட். அடுத்து கோடிங் டீகோடிங், இது எல்லாமே கோடிங் டீகோடிங் கான்செப்ட்ல இருக்கு. ரைட். இது நமக்கு புதுசுங்க. என்னன்னா ரைட், ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து மீனிங்ஃபுல் வேர்டா கொண்டு வரணும். ரைட். அப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும் பொழுது எது மீனிங்ஃபுல் வேர்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப புதுசுங்க. ரைட். இந்த மாதிரி வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அந்த டயக்ராம்ல ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க, இதுல எது வந்து அதை கம்ப்ளீட் பண்ணும். ரைட். இந்த இடத்துல என்ன வரும், ரைட், இங்க இருக்கிறதுல எது போட்டோம் அப்படின்னா அந்த டயக்ராம் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ரைட். அடுத்தது வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிளஸ் மைனஸ் போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அல்ஃபா நியூமரிக் சீரீஸ். ரைட். ஃபோல்டிங், பேப்பர் ஃபோல்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கறதுங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அது புதுசு. ஸோ இப்போ ஒரு பேப்பரை இப்படி மடிச்சிட்டாங்க, ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் இப்படி இருக்கு. ரைட். இது மட்டும் தான் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயம். 4 மடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பேப்பரை விரிச்சா எந்த பேப்பர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் வந்து, விஷுவல் ரீசனிங் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ இது எல்லாமே வந்து ரேங்கிங், ஸோ ரேங்கிங் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட், இது இந்த ஷேப்பு எந்த டயக்ராம்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. ரைட். முதல்ல ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணி இருக்கிற ஷேப்பை கொடுத்துட்டு அது விரிச்சா என்ன மாதிரி இருக்குங்கிறத கேட்டிருந்தாங்க. ரைட். இப்போ இதுல இந்த ஆன்சர்ல இருந்தே நம்ம பண்ணுவோம், எந்த டயக்ராம்ல இந்த ஷேப் இருக்கு. ரைட். ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது எந்த டயக்ராம்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள். சிலாஜிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில ரொம்ப இதுங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம சிலாஜிசம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சிலாஜிசம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம படிக்கணும். ரைட். ஸோ இந்த மாதிரி அடுத்து கோடிங் அகைன் பிளட் ரிலேஷன்ஸ். ரைட். இந்த மாதிரி விஷுவல் ரீசனிங்ல கேள்விகளை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது வந்து இன்இக்வாலிட்டிஸ்ங்கிற ஒரு கான்செப்ட், இது டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப புதுசு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். நம்ம சிலபஸ்ல என்ன நோட்டிபிகேஷன் வரும்பொழுது ரைட், குரூப் 2A மெயின்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ குரூப் 2ல பொறுத்த வரைக்கும் நீங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா போதும். மெயின்ஸை பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். இப்போ ஒரு ஐடியா கிளியரா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குரூப் 2A மெயின்ஸை பத்தினது. ரைட். இப்போ வந்துட்டு நீங்க குரூப் 2 மெயின்ஸை பத்தி எல்லாமே கவலைப்பட வேண்டாம். குரூப் 2 ப்ரிலிம்ஸை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா போதும். ஸோ ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு வரும்பொழுது இந்த ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸை பத்தி எல்லாமே நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். நம்ம ப்ரிலிம்ஸை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கூட நம்ம அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட். தேங்க்யூ.